6 சிறார் உட்பட 15 பேரால் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை செங்கல்பட்டிலிருந்து சென்னைக்கு மாற்ற கோரி தந்தை கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்று சென்னைக்கு இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். 2023ஆம் வருஷம் செங்கல்பட்டுல ஒரு தனியார் நிறுவன ஊழியருடைய 13 வயது மகளை 6 சிறார் உட்பட 15 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமா காவல்துறை பதிவு செய்த வழக்குல 6 சிறார்களுக்கு எதிரான வழக்கை செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய சிறார் நீதிமன்றத்திலும் மற்ற 9 பேர் மீதான வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட போக்சோ நீதிமன்றத்திலும் சிறப்பு நீதிமன்றத்திலும் விசாரணையில் இருந்திருக்கு. இந்த நிலையில செங்கல்பட்டு சிறார் நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய வழக்குகளை சென்னைக்கு மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையோட அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுல என்ன சொல்றாருன்னா, சென்னையில தன்னுடைய மகள் படித்து வரக்கூடிய நிலையில இந்த வழக்கை சென்னைக்கு மாற்றம் செஞ்சா தன்னுடைய மகளுடைய படிப்புக்கு இடையூறு ஏற்படாது, சிரமம் இல்லாம நீதிமன்றத்துக்கு சாட்சி அளிக்க அவர்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால செங்கல்பட்டுல இருந்து இந்த வழக்கை சென்னைக்கு மாத்தணும். அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டுல இந்த நேர்ல போய் சாட்சி அளிப்பதற்கான அந்த சாதகமான சூழல் அப்படிங்கிறது அங்க செங்கல்பட்டுல இல்ல. அதனால இந்த வழக்கை மாத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அந்த மனுல கொண்டு வச்சிருந்தாரு. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தந்தையினுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு 6 சிறார்களுக்கு எதிராக செங்கல்பட்டு சிறார் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கையும் மற்ற 9 பேருக்கு எதிராக போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கையும் சென்னை சிறார் நீதிமன்றத்திற்கும் சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்திற்கும் மாற்றம் செய்து நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.